Do you feel the buzz? வெல்கம் டு தி வீஸ் டெக் ஈகாம். நம்ம இந்த வீடியோவில் டபுள் சைட் பேண்ட் சப்ரெஸ்ட் கேரியரோட டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஎஸ்பிஎஸ்சி பார்த்துருந்தோம். த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா த அப்ரிவியேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் டபுள் சைட் பேண்ட் சப்ரெஸ்ட் கேரியர். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா த ஐடியா ஆஃப் டிஎஸ்பிஎஸ்சி. ஐடியா என்ன அப்படின்னா நம்மளோட கேரியரில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, பட் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பவர் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ ஐடியா ஆஃப் டிஎஸ்பிஎஸ்சி என்ன அப்படின்னா இந்த கேரியரை சப்ரெஸ் பண்ணிட்டு அது மூலமா பவர் யூட்டிலைசேஷன் கேன் ஆல்சோ பி ரெடியூஸ்ட் அப்படிங்கிறது தான் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தி ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா டு கால்குலேட் த பேண்ட்வித். See, the bandwidth of AM and bandwidth of DSBSC still remains the same. Though you concentrate on carrier suppressing, though you concentrate on reducing the power utilization, bandwidth நமக்கு AM-லயும் DSBSC-லயும் ஒரே bandwidth தான், which is 2FM. ஒரு சின்ன ஹிண்ட் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம யூட்டிலைசேஷன் ஆஃப் bandwidth is very very important. நம்ம பாட்டுக்கு ரேண்டமாக யூ கேன் நாட் யூஸ் bandwidth. அதனால bandwidth utilization is very very important in these communication terms. So இந்த வீடியோவில் நம்ம 4 மேஜர் செஷன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். The first important session is to have a comparison between DSBSC and AM. பிகாஸ் நம்ம பார்க்க போகிற எல்லா மாடுலேஷன் டெக்னிக்ஸையுமே ஒரு பேஸ் லைன் கூட நம்ம கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோ AM மாடுலேஷன். ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னலை வச்சுட்டு அதிலிருந்து என்னோட டிஎஸ்பிஎஸ்சி எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் செஷன். Second session to remove the carrier from AM signal. So that is very very important. So that is what the idea of DSBSC is all about. To remove the carrier. I mean the suppression of carrier is another important point. So second section adha patti nama pesipom. Third section of this video will be discussing about the signal calculation of DSBSC, and the fourth session will be about the power calculation. So these are the 4 major points நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So as I've already mentioned, the first session of this particular video is the comparison between DSBSC and AM. So first thing, நான் AM signal எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. If you want, you can even check it out. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். So the representation of AM signal எப்படின்னு பார்த்தீங்கன்னா VAM of T, which is equal to 3 major parts. The first part is carrier, and the second part is USB, upper sideband, and the third part is called as lower sideband, LSB. Right? இப்போ டிஎஸ்பிஎஸ்சியோட ஐடியா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த ஐடியா ஆஃப் டிஎஸ்பிஎஸ்சி என்னன்னா என்னோட ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னலில் இருந்து என்னோட கேரியரை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். தட் இஸ் வாட் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் டிஎஸ்பிஎஸ்சி. ஓகே, ஸோ த கம்பேரிசன், த ஃபர்ஸ்ட் செஷன் வாஸ் டன். And the second session is carrier removal. Okay, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம அப்படியே எழுதலாம், which is VAM of T is equal to VAM of T minus carrier signal நம்ம பண்ண போகிறோம். ஸோ VAM of T எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா VC cos omega CT அப்படின்னு எழுதலாம். நமக்கு ஆல்ரெடி VAM of T ஓட சிக்னல் எக்ஸ்பிரஷன் தெரியும். ஸோ அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணோம்னா நமக்கு கேரியர் மைனஸ் ஆகிடும், நம்மளோட பேண்ட் அப்பர் சைட் பேண்ட் அண்ட் லோவர் சைட் பேண்ட் மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு DSBSC signal will look like. Okay, so that is what the second session of this video, carrier removal. And DSBSC signal derivation அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா we have to actually general modulation technique அப்படிங்கிறதே நம்மளோட மெசேஜையும் கேரியரும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஹேஸ் டு பி டன். அதுதான் வெரி பேஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ மெசேஜ் சிக்னல் தான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். எப்படி எழுதலாம்னா VM cos omega M of T அப்படின்னு எழுதலாம். பட் ஒன் மோர் திங் இஸ் ஐ வாண்ட் டு சப்ரஸ் த கேரியர். அப்போ நான் இங்கே என்னோட VM என்னவா எழுத போகிறேன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரியர் ஆம்ப்ளிடியூட நான் எழுதணும், வேர் ஐ பிரிங் இன் த டேர்ம் கால்டு மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஸோ M இஸ் ஈக்குவல் டு VM by VC. அதில் இருந்து என்னோட VM எவ்வளோ MVC அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெசேஜ் சிக்னல் இஸ். ஸோ கெட்டிங் இன் டு த டிஎஸ்பிஎஸ்சி சிக்னல் டெரிவேஷன், என்னோட மெசேஜ் சிக்னலை கேரியரோட மல்டிப்ளை பண்ணும். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன், MVC cos omega MT into cos omega CT. Okay, so basic idea is to have a message signal in terms of carrier amplitude into the carrier signal, right? இதுக்கு cos A into cos B formula நம்ம போட்டோம் அப்படின்னா we'll get MVC by 2 cos upper sideband plus MVC by 2 lower sideband நமக்கு கிடைச்சிருக்கும். So this is a very base operating procedure for deriving DSBSC signal. So this is the third session of this video, and the third and the last session என்ன பார்த்தீங்கன்னா
power calculation of DSBSC, where we stick to with an equation called V square by R, with a very common power calculation equation. அது வந்து நமக்கு ரெண்டே பேண்ட் தான் இருக்கு, upper side band and lower side band. So upper side bandக்கும் lower side bandக்கும் எப்படி calculate பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Which is power of LSB and power of USB will be equal to VRMS equation. So MVC by 2 the whole divided by root 2 the whole square divided by R. So when I bring into a certain form, the final equation of the band is m square VC square divided by 8R. So I need to substitute these particular value back in power of DSBSC. அப்படி நான் substitute பண்ணும்போது என்னோட equation, final equation m square VC square divided by 4R அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இதில் I'm splitting it in terms of power of the carrier. ஓகே, அப்போ பிசின்னு எழுதணும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் VC ஸ்கொயர் டிவைடட் பை 2R அப்படிங்கிற அந்த டேர்மை மட்டும் நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் எனக்கு பவர் ஆஃப் DSBSC இஸ் ஈக்குவல் டு PCm ஸ்கொயர் பை 2 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போது இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் ஆஃப் பவர் DSBSC இஸ் டன். இந்த ஈக்குவேஷனில் என்னோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் டேர்ம் எம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே யூ ஹேவ் டு புட் இட் அஸ் 1. ஓகே, அப்படி 1 அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? பவர் ஆஃப் DSBSC இஸ் ஈக்குவல் டு கேரியர் பவர் டிவைடட் பை 2. அதாவது 50% ஆஃப் த கேரியர் பவர் தான் நானோட பவர் ஆஃப் DSBயில் யூஸ் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அ வெரி இம்ப்ரூவ்டு கேஸ் வென் கம்பேர்ட் டு AM. பட் இதே AMல நீங்கள் பார்த்தீங்கன்னா 66.6% ஆஃப் த பவர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் கேரியர் சப்ரஸ் பண்ணும்போது பவர் யூட்டிலைசேஷன் இஸ் ரெடியூஸ்ட். ஓகே, வென் AM and DSBSC is compared, DSBSC is quite okay. Power utilization was very much reduced here அப்படின்னு நம்ம justify பண்ணிக்கலாம். ஸோ bandwidth, a very simple bandwidth calculation, நம்ம AMல பார்த்த மாதிரியே தான். USB minus LSB, where FC plus FM minus FC minus FM, at last it is 2FM, which is very similar to that of your AM. Amplitude modulationல பார்த்த அதே bandwidth தான் நம்ம இங்கேயும் retain பண்ணியிருக்கோம். So this is how your signal of DSBSC will look like, where you don't have that space of carrier. We'll have band to band, band to band and band to band, right? And the ஐடியாவே என்ன, அந்த கேரியர் ஸ்பேஸை நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால தான். ஸோ அதை நம்ம இங்கே மினிமைஸ் பண்ணியிருப்போம். We'll have band to band, band to band and band to band. That is what double sideband suppressed carrier is all about. Now getting into the band diagrammatic representation, we have lower sideband, we have upper sideband, and also we have a position of carrier in amplitude modulation. But நமக்கு DSBSCல அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளோட கேரியர் பார்ட்டை நம்ம சப்ரஸ் பண்ணியிருப்போம். இங்கே AMல we have position of carrier, but DSBSCல we don't have a position of carrier. அது என்ன காமிக்குதுன்னா it is suppressed அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. Then coming to the applications of AM and DSBSC, application of AM it is quite utilized in broadband applications, broadcasting applications. In DSBSC it is utilized for point-to-point communication alone, right? So yeah, hint of the signal choice. In the video la just I would like to give you one hint. Enna appadina, the choice of selecting the signal for message and carrier. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா காஸ் அப்படின்னு ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. சில புக்ஸில் சில வெப்சைட்ஸில் சைன் அப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், எப்படி இந்த மெசேஜ் சிக்னல் சூஸ் பண்ணுறோம், எப்படி இந்த கேரியர் சூஸ் பண்ணுறோன்ட்டு. இட் இஸ் பியூர்லி அப் டு யூ. ஓகே, அமங் தீஸ் லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ் யூ கேன் சூஸ் வாட் எவர் சிக்னல் சாய்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜும் கேரியர் ரெண்டுமே நான் காஸாக கூட வச்சுக்கலாம், இல்லை மெசேஜை சைன் கேரியரை வந்து காஸ் அப்படின்னு கூட நான் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் பியூர்லி அப் டு us, but only one thing என்னன்னா we have to be very strong in the mathematical calculations. அவ்வளோதான். If you stick with cos, if you stick with sin, it could be very easy for you people to derive it. அதுக்காக மட்டும்தான் நம்ம இதுக்கு போகிறோம். So I hope this will be a hint for you people to derive amplitude, frequency or double sideband, whatever it is, SSB, VSB, whatever it is, you can use this hint. Okay, so hope this video was quite useful to you. For other videos and other updates, you can also follow us on other social media sites. So until, stay tuned with the VStech Ecom. Thank you.